ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025 எக்ஸாம் செப்டம்பர் 28 நடக்க போகுது. எக்ஸாமுக்கு இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. இது இன்னும் 30 நாட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க. அது என்ன ஏது எதுக்கு அப்படி திங்க் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாமுக்கு லாஸ்ட் 30 days மோட். இங்கே என்ன செய்யணும், நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயணம் எதை நோக்கி இருக்கணும், எந்த மாதிரி போனால் இந்த 30 நாட்களில் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, இந்த லாஸ்ட் 30 days ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். நம்ம ஒரு மாதம் படித்தாலும், ஒரு வருஷம் 2 வருஷம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், இந்த கடைசி ஒரு 3 வாரம் 4 வாரம் எதை எடுத்து பார்த்தாலும் பிளாங்காக இருக்கும். படிக்காத மாதிரியே ஃபீல் ஆகும். இன்னும் படிக்கணுமா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, லாங்குவேஜ் டெஸ்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் படிக்கலன்ற மைண்ட் செட் தான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதை தூக்கி போட்டுருங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பிளாங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். படித்தது மாதிரி தான் இருக்கும். பாலிட்டி ரிவைஸ் பண்ணால் ஹிஸ்ட்ரி மறந்து போகும். ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணால் லாங்குவேஜ் மறந்து போகும். லாங்குவேஜ் படித்தா மேக்ஸ் மறந்து போகும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அந்த விஷயங்கள் எக்ஸாம் ஹாலில் கை கொடுக்கும். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 30 daysக்கு சில முக்கியமான இன்புட்ஸ் நோட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சயின்ஸ் நோட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சயின்ஸ்க்குலாம் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட அந்த 5 கொஸ்டினில் 2-3 கேள்விகள் போட்டால் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் பிவைக்யூ, லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்க. ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது, இந்த 30 நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் திங்க் பண்ணாமல் இன்னும் 30 நாட்கள் இருக்குது, இதை வந்து மைண்டில் கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா போட்டித் தேர்வு, அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இங்கே ஃபர்ஸ்ட் திங் உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்குன்றதை நீங்கள் நம்பணும். நம்ம எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் போட்டாலும், எந்த அகாடமி போனாலும் நீங்கள் உங்களை நம்பாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் அது கை கொடுக்காது. படிக்கிற விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ப்ரிலிம்ஸில் யாருமே 100% சிலபஸ்லாம் கவர் பண்ண முடியாது. அது சாத்தியமும் இல்லை, அது நம்ம தேவையும் இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். அப்போ ஒரு மாதம் தான் இருக்குது, என்ன பண்ணிட போகிறோம் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு நாள் இருந்தாலும் 24 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம். அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் தான் எக்ஸாம் ரிசல்ட்டை தூக்கி கொடுக்கும். நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்குமான அந்த இடைவெளி இது மட்டும்தான். ஸோ பயப்படாதீங்க. வாட் எவர் நீங்கள் படிக்கிறதா சரின்றதை நம்புங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, சரிங்க. இந்த 30 நாட்கள் நம்ம ரிவிஷன் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் யோசிக்க வேண்டியது, நம்மளோட பயணம் இந்த கட் ஆஃபை நோக்கி தாங்க இருக்கணும். ஏன்னா சொன்ன மாதிரி தான் 100% இங்கே முடிக்க முடியாது. இந்த ஒரு மாதம், இந்த 1 monthல என்ன வந்து பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்களை எப்படி வந்து கொண்டு போகணுன்றதை கிளியர் மைண்ட் செட்டில் கொண்டு போங்க. அப்போ தான் செப்டம்பர் 28 நல்லா வந்து பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் கட் ஆஃப் கிளியராக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இருக்கலாம், நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன்றத மைண்ட் செட் கொண்டு வாங்க. ஒரு சில விஷயங்களை சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிட்டா தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 80-85 இந்த ரேஞ்சுக்கு போதும். ஓகே, இந்த 95, 98 இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ப்ரோ அந்த மாதிரி யோசிச்சா தான் 85 வரும். அதெல்லாம் வந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரஷ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எக்ஸாம் ஹாலில் வாங்க முடியலன்னா ரொம்ப ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு. அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு 80-85 தான் மேக்ஸிமம். ஸோ 85 நான் வாங்கணுன்றதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. 15 கேள்வி தப்பானாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட் வாங்க. அப்படி வந்தால் தான் நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணலைனாலும் உங்களால் மேலே போக முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் இந்த கலை சொற்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு, இங்கிலீஷில் வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் ஒரு டாபிக் வந்திருக்கு. இந்த டாப்பிக்லாம் ஒரு கொஞ்சம் சில கேள்விகள் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ குரூப் 4ல் சில கேள்வி வெளியே வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு சில கேள்விகளுக்காக நம்ம ஒரு 1000 பேஜ் புக்கை வந்து படிக்கிறது, 2000 பேஜ் புக்கை படிக்கிறது, ஒரு சானாஸ் மரத்தான் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க அதை வந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்கை படிப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க, எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. அது நமக்கு தேவையில்லை. குரூப் 2 2A லாங்குவேஜ் படிக்கிறீங்க, கையில் இருக்க சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன புக்கு இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக முடிங்க. அவுட் சோர்ஸ்னு தேடி படிக்கிறவங்க ஒரு விஷயம் மைண்ட் திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கையில் இருக்க இன்சோர்ஸை நீங்கள் முடிச்சிங்களா? 6 to 12 சமைச்சிட்டு புத்தகம், புது புக்கு, பழைய புக்கு, சிலபஸ் வைஸு, பிவைக்யூ எல்லாம் நான் வந்து முடிச்சேன்னா, இது எல்லாம் முடிக்கிறதுல 100% இருக்கணுங்க. இப்போ தமிழ் நீங்கள் எடுக்கிறீங்க, இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரூப் 4 வரும்போது சொன்னேன், இந்த சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க, அந்த கதையே வேணா ராஜா,
சிலபஸ் வைஸ் படிக்காமல் நீங்கள் ஃபுல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன். குரூப் 4ல் நிறைய பேர் பண்ண தப்பு அதுதான். சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க, ஈஸியாக வந்துடும், கம்மியாக படித்தா போதும் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சு விட்டாங்க. இப்போ நம்ம குரூப் 2ல் யாருமே ப்ளேம் பண்ண முடியாது. டிகிரி லெவல் பேப்பர் 10th கேட்கல, 11th கேட்கல, அதெல்லாம் வந்து போகக்கூடாது. நம்ம விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு கையில் இருக்க சோர்ஸை 100% முடிச்சிடணும். அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், என்ன சோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சோர்ஸை 100% எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டா அந்த 80, 85 ரீச் பண்ண முடியும். 95 வேண்டாம், 90 வேண்டாம், 86 கூட வேண்டாம், 85 போதும். மினிமம் 80, மேக்ஸிமம் 85. இந்த லெவலுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லாங்குவேஜில் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஓகே, அடுத்தது மேக்ஸ் வருவோம். மேக்ஸில் அதிகபட்சமாக 20 ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, எதுக்காக நான் சொல்கிறேன்னா 23, 25 ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 18 கேள்விகள் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 7-8 கேள்விகள் டஃப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதிகபட்சமாக 20 கேள்விகள் அங்கே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த 20 கேள்விகளுக்கு 6 to 10th ப்ளஸ் PYQ இது கரெக்டாக சால்வ் பண்ணி ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால் 18 கேள்விகள் நிச்சயமாக போட முடியும். ஒரு 2 கேள்விகள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஓகே, அப்போது அந்த 25 கேள்விகளை 20 போட்டால் கூட வந்து போதுமான விஷயமா இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 105 கிட்ட வந்து வந்தாச்சு. ஓகேவா, இந்த 105க்கு நீங்கள் குறைஞ்சது 100 மார்க்காக எடுக்கணும். அதாவது லாங்குவேஜும் மேக்ஸும் சேர்த்து 100 கிராஸ் பண்ணாதான் நீங்கள் காம்படிஷனில் இருக்கிறீங்க. முடிஞ்சுதா? சரி, அடுத்தது நீங்கள் இன்னொரு விஷயம், பயப்படாதீங்க ப்ரோ, இதை மட்டும் பார்த்தா போதுமா, மார்க் வருமா? கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும், கேள்விக்கு ஒரு எண்டே இல்லை. ஆனால் பதில் வேணும்னா ரிஸ்க் எடுக்கணும். அதிகமான ரிஸ்க் எடுத்தால் அதிகமாக ரிவார்டு வாங்க முடியும். நான் லாங்குவேஜுக்கும் சொல்கிறேன், மேக்ஸுக்கும் சொல்கிறேன், இருக்கிற சோர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியே நீங்கள் வந்து போகலாம். ஒரு 10 கேள்விக்காக 20 கேள்விக்காக வெளியே நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. 80 கேள்வி கோட்டை விட்டுருப்பீங்க. அதுதான் முக்கியம். என்னதான் குரூப் 4ல் கஷ்டமாக கேட்டிருந்தாலும் ஒரு 50 கேள்விகள் சாலிடாக அந்த புக்கில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. 20 கேள்விகள் இன்டெரக்டாக கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் புக்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த 75 ரீச் பண்ணியிருக்க முடியும். அந்த 75 ரீச் பண்ணிட்டா 25 ஒரு ஃப்ளூக்கில் 5, 6 கரெக்டாக போட்டிருந்தா கூட 80 தொட முடியும். இதான் ரியாலிட்டி. அது பேப்பர் டஃப்பாக இருக்குது, வெளியே கேட்டாங்க, அதெல்லாம் தாண்டி இதான் ரியாலிட்டி. அப்போ இங்கேயும் அதே விஷயம் தான். லாங்குவேஜுக்கு சோர்ஸை முடிங்க, மேக்ஸுக்கு சமச்சீர் புத்தகம் ப்ளஸ் PYQ இதை முழுமையாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். ஓகே, அடுத்து யாருப்பா? GS. ஸோ லாஸ்ட்டில் வந்து அதான் விநாயக் அப்படின்ற மாதிரி இந்த GS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நம்ம கட் ஆஃப் எவ்வளோ தாங்க வரணும்? ஒரு 145 இந்த மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ப்ரோ இவ்வளோ கம்மியாக வருமா அதிகமாக வருமா அதெல்லாம் தெரியாதுங்க. கட் ஆஃப் வந்து ஒரு 145, 150 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சில் இருந்தால் எக்ஸாமை கிராக் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். கேஸ்ட் வைஸாக அது கொஞ்சம் மார்க் வந்து மாறும். ஓகே, இந்த GS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி லெவல் இருக்குது, சமச்சீர் புக்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் PYQ வந்து இருக்குது. ஓகேவா, இந்த 3ல் எது கையில் வந்து ஈஸியாக கிடைக்கிது? இந்த சமச்சீர் புத்தகம் தான் கையில் வந்து கிடைக்கிது. ஓகேவா, இப்போ நல்லா வந்து பாருங்கள், இங்கே 125 முடிஞ்சிச்சு இல்லையா? அதாவது மேக்ஸும் சரி அண்ட் லாங்குவேஜுக்கும் 75 வந்து ஓவர் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 75 கேள்விகளில் 25 கேள்விகள் சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ உங்களுக்கான கட் ஆஃப் இங்கே 130 வந்தாச்சா? இந்த 130 சீல் பண்ணணும். ரைட், சமச்சீர் புத்தகம்னா 6லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு அண்ட் எத்திக்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். நீங்கள் டிகிரி லெவல் சோர்ஸ் வெளியிருந்து கேட்பாங்க. குரூப் 2 எஸ் கேட்பாங்க தான், இல்லைனா நான் மறுக்கவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டமாக கேட்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், குரூப் 2A லாங்குவேஜில் விட GS தான் கையை வைப்பாங்க. லாங்குவேஜ் உங்களால் டேலி பண்ண முடியும், கஷ்டமாக கேட்டாலும் அந்த 80, 85 சால்வ் பண்ண முடியும். பட் GS கொஞ்சமாக டஃப்பாக கேட்க தான் சான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அந்த 25 சமச்சீர் புத்தகம் தான் கேட்பாங்க. அந்த 25 நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான சோர்ஸ் இந்த ஒரு மாதம் 6 to 12 மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த 25 எடுக்கணும். நான் 24 தான் போட்டேன், 23 தான் போட்டேன், அந்த கதையே கிடையாது. குரூப் 4 படிச்சிருப்பீங்க, குரூப் 1 படிச்சிருப்பீங்க, இப்போ குரூப் 2 வந்து படிக்கிறீங்க, சமச்சீர் புக் தான் படிச்சிருப்பீங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். வெளியேருந்து கேட்குறாங்க, நான் வெளியே தேடி போகிறேன், அந்த கதையே வேண்டாம். நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். குரூப் 1க்கும் அந்த மாதிரி தான் சொன்னேன், கேள்விகள் கேட்டிருந்தாங்க. குரூப் 4க்கும் அப்படி தான். குரூப் 2க்கும் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் திங் கையில் இருக்க சோர்ஸை முழுமையாக முடிங்க. இந்த 130 நீங்கள் சீல் பண்ணணுங்க. இந்த 130 யார் சீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த 130 என்ன? 85 லாங்குவேஜில், 20 மேக்ஸு, 25 சமச்சீர் புத்தகம் GS. ஓகேவா, இந்த 130 எடுத்துட்டா அடுத்தது இன்னும் 50 கேள்விகள் தான் இருக்குது. இந்த 50 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் நம்மளால் போட முடியுமான்னா தாராளமாக போட முடியும். எதுக்காக நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, இந்த 25 நீங்கள் போடுறீங்கல்ல,
இந்த 25 கேள்விகள் சமச்சீர் போக்கை பேஸ் பண்ணி தான் ஒரு சில டிகிரி லெவல் கேள்வியுமே கேட்குறாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருக்குது, காரணம் கூற்று கேட்குறாங்க, எல்லாமே உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த காரணம் கூற்று இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் படித்த கண்டென்ட்டை தான் வேறு மாதிரி வந்து கேட்குறாங்க. அதை பார்க்குறப்ப பெருசாக இருக்குது, படிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கே தவிர கண்டென்ட் அந்த அளவுக்குலாம் டஃப்பாக வந்து போகலை. கேள்விகள் ஒரு 30-40 கேள்விகள் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. பட் ஒரு 160 ஈஸியாக இருக்குதுன்னா அது 160 ஒரு 140 நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை பண்ணணும். அதுக்கு பேசிக்கே நீங்கள் முடிக்கணும். சமச்சீர் புத்தகம் கம்ப்ளீட்டாக A to Z 100% 101% ஃபுல்லாக முடிச்சுட்டா போதும். அந்த 130 சீல் பண்ணுங்கள். அந்த 130 சீல் பண்ணிட்டா அந்த 15 கேள்விகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நீங்கள் இந்த 130 கஷ்டப்பட்டுட்டா அந்த 15ம் இடிக்கும். நீங்கள் டிகிரி லெவலில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, நிச்சயமாக எல்லோரும் போட்டிருப்பீங்க. ஜஸ்ட் அது ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க. இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்களா, இப்போ பாலிட்டி வந்திருக்கு, நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பாலிட்டியில் ஒரு 10 கேள்வி வெளியிருந்து கேட்குறாங்கன்னா 8 கேள்வி அட்டன் பண்ண முடியும். நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாருமே வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஒரு டாபிக் வந்திருக்கும், சப்ஜெக்ட் வைஸாக வந்திருக்கும், புக் வைஸாக வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. புக் எடுத்து படிக்க முடியலையா, டிகிரி லெவல் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலையா, வெறும் வீடியோஸ் மட்டுமோ பிவைக்கு மட்டுமோ ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். இந்த 130 தாண்டி அந்த 15 கேள்விகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும். அது கிளிக் ஆகிறதுக்கு இந்த 130 நீங்கள் சீல் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள். இந்த 130ல் கையை வைக்காமல் 15 போனீங்கன்னா அடி வாங்கிடும். அப்போ என்ன பண்ணணும்? கையில் இருக்கிற சமச்சீர் புத்தகம் முழுமையாக தெளிவாக கண்டென்ட் வைஸ் படிக்கணும். நான் சும்மா பார்த்துட்டு போனேன், அந்த கதையே இல்லை. ஏன்னா புக்கில் இருந்து நேரடியாக கேள்வி கேட்க மாட்டாங்க. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து வராது. அந்த கண்டென்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணணும். பிரியாம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, மான்சூனா என்ன கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் எப்படி வந்திருக்கு, மழை எப்படி வந்து உருவாகுது, மான்சூன் கேரளாலேருந்து தமிழ்நாடுக்கு எப்படி வந்து வருது, எந்த டேட்டில் வந்து வருது, இந்த மாதிரி கண்டென்ட் வைஸாக கிளியராக அந்த புக்கை படித்தா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ அந்த 130க்கு எய்ம் பண்ணுங்கள். அந்த 15 ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த 130ன்றது கையில் இருக்கிற எல்லாருக்குமான சோர்ஸு. வெளியே எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டாம், கிளாஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், டெஸ்ட் பேட்ச் போட வேண்டாம். தமிழ் புக்கா இங்கிலீஷ் புக்கா கையில் இருக்குது, மேக்ஸா கையில் இருக்குது, பிவைக்குவா பிடிஎஃப் இருக்குது, ஜிஎஸ் 6 to 12 புக்ஸா கையில் இருக்குது, எல்லார் கையிலுமே இருக்குது. இதை முடிச்சுட்டா இந்த 15 ஈஸி குரூப் 2 நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். இங்கே வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் அதிகமாக வரும், கம்மியாக வரும், இந்த கதையே வேண்டாம். பேப்பர் எப்படி வரப்போது யாருக்குமே தெரியாது. எப்படி வந்தாலும் இந்த லெவல் மார்க் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 4 லெவலில் லாங்குவேஜ் டஃப்பாக இருக்காது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கெஸ் படி இது வரைக்கும் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போயும் நான் சொல்கிறேன், லாங்குவேஜ் டஃப்பாக கேட்டாலும் 80-85 சால்வ் பண்ண முடியும். நம்பிக்கையாக இருங்க. மேக்ஸும் அதே மாதிரி தான். ஒரு 7 கேள்வி கண்ணா பின்னான்னு தான் கேட்பாங்க. ஒரு 18-20 அட்டன் பண்ணிடலாம், போதும். அடுத்தது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புத்தகம். இங்கே சயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு இல்லையா. இப்போ சயின்ஸுக்கெலாம் மொத்தமே உங்களுக்கு ஒரு 15 கேள்வி தான் கேட்குறாங்க. இந்த 5 கேள்விக்கு நீங்கள் 6th and 12th வரைக்கும் எல்லா புக்கெல்லாம் படிக்க வேணாங்க. நம்ம கொடுக்குற ஒரு சில பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிவிட்டு பிவைக்குலாம் சால்வ் பண்ணிட்டா 5ல் 3 வந்து போட்டுடலாம். தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 கேள்விக்கான ஜாகிரஃபி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜாகிரஃபி 10th புக்கு 9th புக்கு ப்ராப்பராக படித்தா இந்த 5 கேள்வி 4 அட்டன் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சோர்ஸ் கம்மியாக இருக்குது, மார்க் அதிகமாக இருக்கா, அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். சயின்ஸுக்கு முட்டியும் போது டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் கட்டமாக வெறும் பிவைக்யூ நம்ம கொடுக்குற பிடிஎஃப் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போனால் போதும். 3 கேள்வி நீங்கள் போடலாம். எப்படி பார்த்தாலும் ஃப்ளூக்கில் 10 கேள்வியாக சரியாக வருங்க. அந்த 10 கேள்வி ஃப்ளூக்கில் சரியாக கிளிக் ஆகணும்னா நீங்கள் 130-135 போட்டால் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இவ்வளோதான். ஓகேவா? அப்போ இந்த 30 நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. அவுட் சோர்ஸ் ரொம்ப தேடி நீங்கள் போக வேண்டாம். அது தேவையே இல்லை. இன்சோர்ஸை முடிங்க. வீட்டில் இருக்கிறத முதல்ல முடிங்க, அப்புறம் நாட்டை வந்து பார்க்கலாம். வீட்டை சரி பண்ண நாட்டு சரியாக அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறத ப்ராப்பராக முடிங்க. வெளியே இருக்கிறது ஆட்டோமேட்டிக் எல்லாமே சரியாயிடும். ஓகே, இப்போ லாங்குவேஜ் கையில் இருக்க சோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகே, முடிச்சாச்சுப்பா. 85 நான் வாங்கிட்டேன். 30 நாட்களுக்கும் ரிவிஷன் மோடில் அதிகமாக வந்து கொண்டு போங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், ரொம்ப அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு டாபிக் நீ படிக்கலையா விட்டுருங்க. புது சோர்ஸ் தேடி போகாதீங்க. யூடியூப் கொடுக்குறாங்க, ஐயோ புதுசாக படிக்க சொன்னாங்க, புக்கு வருது, அது வருது, இதை மட்டும் படித்தா போதும். வேண்டாம், என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதும். இந்த 30 டேஸ்க்கு நிச்சயமாக வந்து போதுமான விஷயமா இருக்கும். அண்ட் நம்ம டெலகிராம் அதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டு அண்ட் ஜிஎஸ்கான லிங்க்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இந்த 40 டேஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் இன்னும் ஓப்பனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சில பேர் கேட்டிருந்தீங்க. செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.